தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Paytmல ஃப்ரீயா குடுக்கக்கூடிய அந்த கோல்டு காயின் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கோல்டு காயின எப்படி நம்ம ஏர்ன் பண்றது? இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள்? அண்ட் இந்த கோல்டு காயின எப்படி நம்ம உண்மையான கோல்டா கன்வெர்ட் பண்றதுன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ கன்டினியூவா பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு கோல்டு காயின் உங்களால ஏர்ன் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்ற டீடைல் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Paytm அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடலாம். இதுல உங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க கோல்டு காயின் அப்படின்ற மாரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாவே சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல கீழ தருவாங்க. ஸோ அந்த கோல்டு காயின்ன்றத கரெக்ட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்றேங்க. இங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, இது போல தான் இருக்கும். இதுல நீங்க எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ, அது இங்க காமிக்கும். அதோட ஐஎன்ஆர் ஒர்த் எவ்வளோ அப்படின்றது இங்க இருக்கும். ஸோ அந்த ஐஎன்ஆர் டைரக்ட்டா நம்மளுக்கு பேங்க்ல தந்துர மாட்டாங்க. அது ஒரு கோல்டா தான் தருவாங்க. டிஜிட்டல் கோல்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு லாக்கர்ல பார்த்தீங்கன்னா, சேவ் ஆகியிருக்கும். அத நம்ம பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இத பத்தி நான் டீட்டெயில்டா ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்ட எப்படி பை பண்றது? அண்ட் அதுக்கப்புறம் அதுலருந்து எப்படி நம்ம பேங்க்குக்கு வித்ட்ரா பண்றதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கோல்டு காயின எப்படி ஏர்ன் பண்றது? அத பத்தி சொல்றேன். முதல்ல இதுல இருக்கக்கூடிய லிமிட் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதுல பார்த்தீங்கன்னா 100 கோல்டு காயின் இருந்தா தான் உங்களால ரூ. 1 ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? அதேபோல இதுல மினிமமா நீங்க கோல்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 1500 கோல்டு காயின் தேவை. 1500 கோல்டு காயின் அப்படின்னா ரூ. 15 ஈக்குவல். ஓகேவா? ₹15 கிடைக்கும். இந்த ₹15 தான் நீங்க மினிமமா கன்வெர்ட் பண்ண முடியும் கோல்டா. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1500 கோல்டு காயின் தேவை. இந்த 1500 கோல்டு காயினை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு என்ன கண்டிஷன் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நீங்க யாருக்காச்சும் பேமெண்ட் சென்ட் பண்றீங்க இல்லையா? Paytm யூஸ் பண்ணி யாருக்காச்சும் பேமெண்ட் சென்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லன்னா ரீசார்ஜ் பண்ணுவீங்க. உங்களோட மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க. டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ அதுபோல ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும். நீங்க பண்ணக்கூடிய பேமெண்ட்ல 1% கிடைக்கும் கோல்டு காயினா. ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மினிமம் ₹100 யாருக்காச்சும் சென்ட் பண்றீங்க அப்படின்னா, இல்ல ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, அந்த 100ல 1% ரூ. 1. ஓகேவா? அந்த ரூ. 1ன்றது உங்களுக்கு ஒரு காயினா இங்க கிடைக்கும். மினிமமா ரூ. 10,000 டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 காயின் கிடைக்கும். அதாவது ரூ. 1 ஏர்ன் பண்ண முடியும். ரூ. 1 ஏர்ன் பண்றதுக்கே நீங்க பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 டிரான்சாக்ஷன் பண்ணணும். அப்போ நீங்க இந்த 1500 கோல்டு காயின் கிடைக்கணும் அப்படின்னா, 1,50,000 நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இது மோஸ்ட்லி இம்பாசிபிள் தான் தெரியும். பட் இருந்தாலும் நீங்க சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு காயினா சேர்த்து வச்சு மொத்தமா 1500 கோல்டு காயின் வந்தோனே நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அதேபோல நீங்க ஃபேக்கா நான் ஒரே நாள்லயே நெறைய டிரான்சாக்ஷன் அனுப்பி நான் பேமெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கும் லிமிட் தந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பேமெண்ட் சென்ட் பண்ண முடியும். அதாவது அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் உங்களால பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு காயின் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஒரு நாளைக்கு. மத்தபடி நீங்க பேமெண்ட் சென்ட் பண்றதுன்னா 10 பேருக்கு மேல கூட சென்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கோல்டு காயின் ஆனது 10 பேர்கிட்ட இருந்து மட்டும் தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வரும். ஃபேக்காவே டெய்லியும் 1,50,000 நான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம யூஸ் பண்றது மோஸ்ட்லி சேவிங்ஸ் அக்கவுண்டா தான் இருக்கும். அதுல இது போல பெரிய அமௌண்ட் டெய்லியும் பண்றோம், ஃப்ரீக்வென்ட்டா பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணிருவாங்க. ஸோ இதுல கிடைக்கக்கூடிய அந்த ₹15க்காக உங்க பேங்க் நீங்க ஃப்ரீஸ் பண்ணிக்க தேவையில்ல. மோஸ்ட்லி இது வேஸ்ட் தான். ஓகேவா? நீங்க சும்மா டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, அதுலருந்து கிடைக்கிற பெனிஃபிட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியா நீங்க எஃபோர்ட் போடுற அளவுக்கு இது ஒர்த்தே கிடையாது. நீங்க 1500 கோல்டு காயின் இங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க. அத எப்படி வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, இங்க கன்வெர்ட் டூ ரியல் கோல்டு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிடலாம். இத கிளிக் பண்ணோம்னா நம்ம கோல்டு காயின் வச்சில்ல, அதனால இப்படி காமிக்குது. பட் உங்களுக்கு இங்க கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். கன்வெர்ட் பண்ணிட்டோனே இது கோல்டு லாக்கர்ல உங்களுக்கு சேவ் ஆகிடும். சரியா? ஸோ இதுலருந்து எப்படி வித்ட்ராவல் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Paytm நீங்க ஃப்ரீக்வென்ட்டா டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆஃபர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி இதுக்குன்னு தனியா எஃபோர்ட் போடுற அளவுக்கு இந்த ஒரு ஆஃபர் ஒர்த்தெல்லாம் கிடையாது. நீங்க வேற ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா, அத ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம Paytmல கோல்டு எப்படி இன்வெஸ்ட் பண்றது? நம்ம ஐஎன்ஆர் மணிய வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் முடிஞ்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோல்டுக்குன்னு தனியா பிளேலிஸ்ட்டும் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.